நம்முடைய சிறப்பு பேச்சாளர் அல்ஹம்துலில்லாஹ் தமிழ்நாட்டினுடைய சங்கைக்குரிய ஆலிம் பெருமகன், ஒரு சிறந்த ஸ்காலர். எனக்கு என்ன ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம் பெருமை என்னன்னா, அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய சகோதரர்களும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டு. நான் பெற்ற மகனும் கொஞ்சம் ட்ரபுள் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் அவங்க ஸ்டூடெண்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த வால் பையன்களாம் எப்படி தான் அவங்க பெண் பிள்ளைகளை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் ஆம்பளை பிள்ளைங்களை வந்து அல்ஹம்துலில்லாஹ் அவர் கொண்டு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னோடி ஒரு அரபிக் கல்லூரியினுடைய தலைமை ஆசிரியர், புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியினுடைய தலைமை ஆசிரியராகவும், பிஎஸ் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டியுடைய சீனியர் அட்வைசிங் கமிட்டி மெம்பராகவும் இருக்கக்கூடிய சையத் மசூத் ஜமாலி ஹஸ்ரத் அவர்களை சிறப்புரை ஆற்றுவதற்கு அழைக்கின்னு. அல்ஹம்துலில்லாஹ் முசு பேர் வந்துட்டாங்க, சொல்லுங்கம்மா நீங்கள் அழைக்குங்க. ஜஸாக்கல்லா ஹைர் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியின் முதல்வரும் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன் யூனிவர்சிட்டியின் அட்வைசருமாகிய மௌலவி சையது மசூத் ஜமாலி அவர்கள் தங்கள் ஆரம்ப இஸ்லாமிய கல்வியை ஜமாலியா அரபிக் கல்லூரியில் துவங்கி ஆலிம் மற்றும் ஃபாசில் பட்டங்களை பெற்றவர். பின்பு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அரபு மொழியில் பிஏ மற்றும் எம்ஏ பட்டங்களை பெற்றார். இன்னும் இஸ்லாமிய நீதித்துறையின் பரிணாமம் என்ற துறையில் பிஹெச்டி முனைவர் பட்டமும் பெற்றார். கீழக்கரை புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன் யூனிவர்சிட்டியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பேராசிரியராகவும் டிபார்ட்மெண்ட் டீனாகவும் பணியாற்றி அட்வைசராக தற்போது வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நேரிடையாக பிஏ எம்ஏ அரபிக் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் கோர்ஸுகள் போல தற்போது பிஏ அரபிக் மற்றும் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் போன்ற இளநிலை படிப்புகளை பட்டப்படிப்புகளை தற்போது ஆன்லைனிலும் நம் போன்ற பெண்கள் எந்த ஊர் எந்த நாட்டிலிருந்தும் வீட்டிலிருந்தும் அனைவரும் படிக்கும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இஸ்லாமிய கல்வித்துறையில் பெரிய ஆளுமையாக விளங்கும் சகோதரர் மௌலவி சையது மசூத் ஜமாலி அவர்களை ஒரு சிறிய அளவில் அடிப்படை இஸ்லாமிய கல்வியை பெண்களிடையே கொண்டு சேர்க்கும் ஐடியல் முஸ்லிமாவின் எளிய பணியை பற்றி தங்கள் கருத்துக்களை கூறி எங்களுக்கு அறிவுரையும் சிறப்புரையும் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا. இந்த சிறப்பான பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரி ஷமீம் அவர்களே, இந்த ஐடியல் முஸ்லிமா நிறுவனத்தினுடைய முதல்வர் பெருமைக்குரிய சகோதரி சித்தி லரீஃபா அவர்களே, நாட்டினுடைய அரசியல் தலைமை ஆளுமையாக திகழ்கின்ற கண்ணியத்திற்குரிய சகோதரி ஃபாத்திமா முசஃபர் அவர்களே, நெறியாளர் சகோதரி ரஷீதா பர்வீன் அவர்களே, நன்றுரையாற்ற வருகின்ற சகோதரி ஷமீமா அப்துல் காதர் அவர்களே, இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகிகளே, குறிப்பாக என்னுடைய நீண்ட நாள் நண்பர் சகோதரர் இப்னு சவுத் அவர்களே, முசஃபர் அவர்களே, இங்கு பட்டம் பெற இருக்கின்ற ஐடியல் முஸ்லிமாக்களே, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான சலாத்தை கூறிக்கொள்கிறேன். நான் இந்த அவைக்கு வந்தவுடன் மேலே மேடைக்கு வரும்படி என்னை அழைத்தார்கள். நான் மேடைக்கு முன்னால் கீழே உட்காரலாம் என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டேன். அதன் பின்பு இந்த நிகழ்ச்சியினுடைய போக்கை பார்க்கும் பொழுது எனக்கு பல சிந்தனைகள் வந்தது. குறிப்பாக சகோதரி ஃபாத்திமா முசஃபர் பேசியதும், அதற்கு அடுத்து தலைமை ஏற்றிருக்கின்ற சகோதரி ஷமீமா அவர்கள் பேச்சை கேட்ட பின்பு உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய சிந்தனை மாற்றம் வந்திருக்கிறது.
என் போன்றவர்கள் ஒரு மேடைக்கு வரும் பொழுது என்னை மேடையில் தான் அமர வைப்பார்கள். ஆனால் நானாக கீழே அமர்ந்ததும் மிக பொருத்தமானது என்று நான் நினைத்தேன். காரணம் என்னவென்று சொன்னால், இன்று இந்த தலைமுறையிலே இந்த முஸ்லிம் இளைய பெண்மணிகளுடைய உயர்ந்த ஒரு பண்பு, அவர்களுடைய கல்வித்தரம், சிந்தனை தரம் மிக உயர்ந்திருக்கிறது. அவர்கள் உயர்விலேயே இருக்க வேண்டும் என்ற சிந்தனையும் எனக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக என் போன்றவர்கள், நான் மதரசாவில் படித்தேன். மதரசாவில் படித்த நான் பள்ளிக்கூடத்தில் 8ஆம் வகுப்பு பிறகு மதரசாவிலே சேர்ந்து ஆலிமாகி ஃபாசிலாகி அரபி மொழி புலமை பெற்று மார்க்கத்தில் நல்ல ஞானத்தை பெற்று அதன் பின்பு நான் யோசித்தேன், நம்மை போன்றவரையெல்லாம் ஒரு எஜுகேட்டட் பீப்புள் அப்படிங்கிற லிஸ்ட்லேயே கொண்டு வர மாட்டாங்களாங்க. 9 ஆண்டுகள் மதரசாவில் படித்தேன், சரளமாக அரபி பேசுவேன், மார்க்கத்துறையில் எல்லா விஷயத்திலையும் தெளிவாக பெற்றிருந்தேன். ஆனால் என்ன ஒரு எஜுகேட்டட் லிஸ்ட்லேயே வர முடியாது. அப்போ நான் யோசனை செய்தேன், கீழிருந்து மெட்ரிகுலேஷன் எழுதினேன். அப்போ பியூசி உங்களுக்கெல்லாம் தெரியாது, பியூசி அந்த காலத்தில் பியூசி எழுதினேன், பிஏ எழுதினேன், எம்ஏ எழுதினேன், இப்போ பிஹெச்டி செய்தேன். ஆக இன்று நான் எஜுகேட்டட் லிஸ்ட்டில் டாப்பில் இருப்பேன். நம்முடைய நோக்கமே இதுதாங்க. எங்களுடைய புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரி, பிஎஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய ஸ்கூல் ஆஃப் அரபிக் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டடீஸுடைய நோக்கம், அடிப்படை கொள்கையே மார்க்க கல்வி உலக கல்வி என்று வேறு இல்லை. மார்க்கம் கற்றவர்கள் உலகம் தெரிந்திருக்க வேண்டும், உலகத்தில் பெரிய பட்டம் பெற்றவர்கள் மார்க்கத்தை தெரிந்திருக்க வேண்டும். இந்த ஷமீமா சகோதரி பேசுகிறத கேட்டதும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் உயர்ந்த, கொஞ்சம் தண்ணி விடுங்களேன், வாய் வறண்டு. அவர் உயர்கல்வி பெற்று அரசு துறையில் பெரிய அதிகாரியாக இருக்கிறார். ஆனால் மார்க்கத்தை பற்றி அற்புதமாக பேசுகிறார். அதை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அதே போன்று சகோதரி ஃபாத்திமா முசஃபர், அவங்கள முதலே தெரியும். அவர்கள் அடிப்படையில் இருந்தே, குடும்பத்திலிருந்தே மார்க்கத்தில் ஆழமான பற்றுடையவர்கள், அறிவுடையவர்கள். ஆக இந்த சபையை நான் பார்க்கும் பொழுது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியை வைத்து மார்க்க கல்வியையும் உலக கல்வியையும் ஒன்றாக இணைத்து, ஒருவர் கல்லூரியிலே படித்தார், அவர் உலக கல்வியை மட்டும்தான் படிக்கிறாரு. என் போன்ற ஆரம்பத்தில் மதரசாவில் படித்தால் அவர் மதரசாவுடைய கல்வி மட்டும்தான் அவருக்கு தெரியும், உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, நாட்டு நடப்பு ஒன்றுமே தெரியாது. இந்த இரண்டும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. இஸ்லாம் அதைத்தான் வலியுறுத்துகிறது. எந்த காலத்திலையும் மார்க்க கல்வி உலக கல்வி என்று பிரித்ததே கிடையாது. ஆக இன்று ஐடியல் முஸ்லிமா என்ற பட்டத்தை பெறுவதற்கு நீங்கள்லாம் தயாராக இருக்கிறீங்க. இங்கே கல்வி கற்ற மாணவிகளுடைய பேச்சை கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஆண்டு படித்த மாணவி எவ்வளவு உள்ளுணர்வோடு பேசுகிறார் என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. அப்படியானால் தீனுடைய உணர்வு அவருடைய உள்ளத்திலே ரொம்ப ஆழமாக பதிந்திருக்கு, வேகமாக இருக்கிறது. தீனை தெரிந்து கொண்டோ அடுத்தது என்ன? சகோதரி ஃபாத்திமா முசஃபர் சொன்ன மாதிரி தீனை கற்றுவிட்டீர்கள், அதற்கு அடுத்து என்ன என்ற உள்ளுணர்வும் வேகமும் உந்து சக்தியும் இங்கு பேசிய ஒவ்வொரு மாணவியிடம் நான் பார்த்தேன். ஐடியல் முஸ்லிமா அப்படின்னு சொன்னால் மிசாலியா, அதாவது முன்மாதிரி முஸ்லிமா. யார் முன்மாதிரிங்க? அல்லாஹ் உலகத்தில் நபிமார்களைத்தான் முன்மாதிரியாக கொண்டு வந்தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சமூகம் சீர்கடும் பொழுது, சமூகத்தை பாதிக்கப்படும் போது, இறை நம்பிக்கையிலிருந்து தூரமாக செல்லும் பொழுது உடனே ஆனவன் என்ன செய்வான்? ஒரு நபி அனுப்பிடுவான். நம்ரூதுடைய காலத்தில் பயங்கரமான கொடுங்கோலனாக இருந்த பொழுது மக்களெல்லாம் சிலைகளை வணங்கி கொண்டு இறை நம்பிக்கையில் தூரமாக சென்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எழுதினான். அவர்கள்
அந்த சமுதாயத்தை அப்படி மாற்றி வச்சுட்டாங்க. அதே போன்று ஃபிரௌனுடைய காலத்தில் எல்லா மக்களையும் அடிமைப்படுத்தி தான் தான் இறைவன் என்று நிறுவுவதற்கு துணிந்த ஃபிரௌனுடைய காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். அந்த சமுதாயத்தை அப்படியே மாற்றிட்டாங்க. சொன்னாங்களே, ஓரின சேர்க்கை உலகத்திலேயே அனாச்சாரமான விஷயத்தை நடந்து கொண்டிருக்கின்ற அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி அந்த மக்கள் அப்படியே மாற்றிட்டாங்க. அதே போன்று அந்த நபிமார்களுடைய வரிசையில் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி, இறுதி தூதர். அந்த நபியால் உலகம் பூராவும் அப்படியே மாறிவிட்டது. சமூக நிலை மாறியது, அரசியல் நிலை மாறியது, பொருளாதார நிலை மாறியது. மக்கள் இறை நம்பிக்கையோடு சுபிட்சமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை, ஒரு புதிய உலகத்தை உருவாக்கினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அந்த இறுதி நபிக்கு பிறகு நபி இல்லை. அப்படியானா யார் செய்யணதை? அல்ல உலமாவு வரசத்துல் அன்பியா. இந்த மார்க்க கல்வியை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் நபிமார்களுடைய பணியை செய்ய வேண்டும். இந்த சமுதாயத்தை மாற்றி வைக்க, உலகை மாற்றுகின்ற சக்தி, ஒரு ஆற்றல் இந்த உலமாக்களுக்கு தான் உண்டு. மார்க்க கல்வியை கற்றவர்களுக்கு தான் உண்டு. ஆக நீங்கள் மார்க்கத்தை கற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த மார்க்கத்தின்படி நடக்க வேண்டும். ஒன்று, அதற்கு அடுத்து உங்களுடைய வீட்டை மாற்ற வேண்டும், உங்களுடைய குடும்பத்தை மாற்ற வேண்டும், சமுதாயத்தை மாற்ற வேண்டும், உலகத்தையே மாற்ற வேண்டும். அப்படி உலகத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒரு சக்தி, ஒரு உபகரணம் உங்கள் கையில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக வந்து இந்த உலகத்தையே மாற்றி வைத்தார்கள். அதற்கு அடுத்து அவர்களுக்கு பின்னால் காலகாலமாக உலகம் உள்ளளவும் இந்த உலகத்தை இறைவழியில் கொண்டு செல்வதற்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய வாரிசுகளை உருவாக்கினார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், சும்மா அவுரத்னல் கிதாப் அல்லதீன இஸ்தஃபைனா மின் இபாதினா. நீங்களெல்லாம் ஐடியல் முஸ்லிமாக்கள், மார்க்க கல்வியை கற்று நீங்கள் பட்டம் பெற இருக்கிறீர்கள். ஏற்கனவே இங்கு சகோதரிகள் யாரோ ஒருத்தர் கூறினார், தலைவர் கூறினார் என்று நினைக்கிறேன், நீங்கள் மார்க்க கல்வியை கற்பதற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் இது உங்களுடைய விருப்பம் அல்ல, நீங்கள் விரும்பி வரவே இல்லை, நீங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் தேர்ந்தெடுத்து வரவழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சும்மா அவுரத்னல் கிதாப். அல்லாஹ் சொல்கிறா, இந்த வேதத்தை நபிக்கு கொடுத்துட்டோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு பூரா எத்தி வைக்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்பு இந்த வேதத்தை, இந்த வேதத்தினுடைய ஞானத்தை, இதனுடைய கல்வியை யாருக்கு நாம் கொடுப்போம் தெரியுமா? நம்முடைய அடியார்களில் நாம் யாரை தேர்ந்து செய்கிறோமோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானத்தை கொடுப்போம். அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகிறீர்கள்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாரால்? அல்லாஹ்வால். நீங்கள் நினைச்சவோன்னு வரல, உங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து இந்த கல்வியை கற்கவே இல்லை. அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுக்கிறான். இதை முதல்ல நீங்கள் மனசில் ஏற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த மார்க்க கல்வியை கற்பதற்கு நீங்கள் வரவில்லை, அல்லாஹ் உங்களை இந்த மார்க்கத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தேர்வு செய்திருக்கிறான். ஆகவே நீங்கள் ரொம்ப பொறுப்புடையவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஒவ்வொரு சஹாபியையும் தன்னுடைய பிரதிநிதியாக, ரெப்ரசன்டேட்டிவாக உருவாக்கினார்கள். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கற்ற ஒவ்வொரு மனிதர்களும், மாணவிகளும், மாணவர்களும் சிறந்த அறிவாளியாக திகழ்ந்தார்கள். நீங்கள்லாம்
மார்க்கத்தை பற்றி தெரிந்திருக்கிறீர்களா? ஹதீஸ்லாம் படிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு அதிகமாக சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. மதீனாவில் சஹாபி பெண்மணிகள்லாம் நபிகள் நாயகத்தை வந்து முறையிட்டார்கள். ஆண்கள் உங்களோட நெருக்கமாக பழகுகிறார்கள், எந்த நேரத்திலும் அவர்கள் உங்களோட வந்து கல்வி கற்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எந்த நேரத்திலும் அவருடைய கேள்வியை உங்களுக்கு முன்னால் வைத்து அதனுடைய விடையை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களான எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை என்றார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று சில நாட்களையும் நேரத்தையும் குறிப்பிட்டு, அந்த குறிப்பிட்ட நாள்களில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் பெண்களெல்லாம் ஒன்றாக கூடியிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கல்வி கற்றார்கள். ஆக பெண்களுடைய கல்விக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம், பெண்கள் சேஞ்சிங் ஏஜெண்ட். இந்த உலகத்தை மாற்றி வைக்கணுமா, இந்த சமூகத்தை மாற்றி வைக்க வேண்டுமா, இந்த குடும்பத்தை மாற்றி வைக்க வேண்டுமா, அந்த மாற்று காரணியே, அந்த உபகரணமே பெண்கள் கையில் இருக்குது. ஒரு பெண்மணி, வயதுக்கு வந்த ஒரு பெண்மணி நபிகள் நாயகத்தில் வந்து கேள்வி கேட்குறாங்க. மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு சின்ன பெண்மணி, சின்னவல்ல பெரிய வயதுக்கு வந்த ஒரு இளைய பெண்மணி, ரொம்ப டெலிகேட்டான ஒரு கேள்வி. யா ரசூலுல்லாஹ், மாத விலக்கிலிருந்து நான் எப்படி சுத்தம் செய்யணும் அப்படின்னு கேட்குறா. இந்த மாதிரி கேள்வி கேட்காம இருக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுவும் ரசூல்கிட்ட நேரடியாக போய் நின்று ஒரு இளைய பெண்மணி கேட்குறா. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறா, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா, இறுதி தூதர் அல்லவா, ஞானம் நிறைந்த நபி அல்லவா, ஒரு சிறிய வார்த்தையில் ரொம்ப சுருக்கமாக நாகரிகமாக பதில் சொல்கிறா. குதி ஃபிர்சத்தன் மும்சிக்கத்தன் ஃபத்து தஹீரி. நீ ஒரு சின்ன பஞ்சு அல்லது துண்டு எடுத்துக்கிட்டு அதை வைத்து நீ சுத்தம் செய்து கொள் அப்படிங்கிறா. இந்த குழந்தை, யார ரசூலுல்லாஹ், நான் எப்படி செய்கிறது தெரியலையே அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னா, சுப்ஹானல்லாஹ் தஹீரி, சுப்ஹானல்லாஹ் நீ தூய்மை செய்துக்கம்மா அப்படின்னு. இதற்கு மேலே ரசூலுல்லாஹ்க்கு விளக்கம் சொல்ல முடியாது. இது நடந்து கொண்டே இருக்கும்போது திரைமறையில் நிற்கிறாக யாரு? ஆயிஷா நாயகி அவர். உடனே திரையை நீக்கிக்கிட்டு அந்த பெண்ணுடைய கையை பிடிச்சு உள்ள இழுக்கிறார். இங்கே வாமா, நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறார். அப்போ மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது பெண்களுக்கு, குறிப்பாக இது போன்ற விஷயங்களில் யார் சொல்ல முடியும்? பெண்களை தான் சொல்ல முடியும். எப்படி ரசூல் அதை அமைத்து வச்சிருக்காங்க பத்தியலா. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு கல்வியை எப்படி கொண்டு போய் சேர முடியுமோ, யார் மூலமாக கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவர்களையெல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த கல்வி வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் 10 ஆண்டுகள் தான் இருந்திருக்காங்க. அந்த 10 ஆண்டுகளுக்குள்ள இந்த பெண்கள், இந்த விமன் எம்பவர்மெண்ட், அதிகாரம் பெற்றவர்களாக, சக்தி பெற்றவர்களாக, ஆளுமை பெற்றவர்களாக ஆயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நிஅமன் நிசா நிசாவுல் அன்சார். பெண்களில் சிறந்தவங்க யாருன்னா அன்சாரி பெண்கள். ஏன் தெரியுமா? மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதில், மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் அவர்களுடைய வெட்கம் அவர்களை குறுக்கிடுவதில்லை. மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அவங்க வெட்கப்படவே மாட்டாங்க. அது எதுவாக, எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி. ஆக மார்க்கத்தை பற்றி சிறப்பாக தெரிந்து பெண்கள் எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆளுமை பெற்றார்கள். எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்
சகோதரி முசஃபர் ஃபாத்திமா முசஃபர் மாறி மாறி சொல்கிறேன், எப்படி சொன்னாலும் ஒன்று தான். சகோதரி ஃபாத்திமா முசஃபர் அவர்கள் அரசியல் பயணத்தில் ரொம்ப நீண்ட காலத்தில் இருக்கிறாங்க. அதிகாரத்தை கொடுப்பது என்பதெல்லாம் பேச்சாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 ஆண்டுகளில் பெண்கள் சமுதாயத்தை எவ்வளோ உயர்த்திட்டாங்க தெரியுமா? அங்கே தான் ஆண்களும் பெண்களும் சமம். ஆண்களும் பெண்களும் சமம் என்று சொன்னால் ஆண்களுக்கு உள்ள சில காரியங்கள் இருக்கிறது, சில கடமைகள் இருக்கிறது, சில உரிமைகள் இருக்கிறது. அதே போன்று பெண்களுக்கு அவர்களுக்கென்ற கடமைகளும் அவர்களுக்கென்ற உரிமையும் உண்டு. ஆக இறைவனுடைய பார்வையில் ஆணும் பெண்ணும் ஒன்றுதான், சமமானவர்கள் தான் எல்லா வகையிலும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு சமுதாயம் ரொம்ப புரட்சிகரமாக வளர்ச்சி அடைஞ்சது. குறிப்பாக நல்ல பொருளாதாரம் பெற்ற மக்களாக முஸ்லிம்கள் திகழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் பெண்கள் அருமையான ஆளுமை பெற்றவர்களாக விளங்கினார்கள். 2ஆம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் பெண்கள் எல்லாம் நல்ல ஆளுமை பெற்றவர்களாக இருந்ததுனால வந்தவனையெல்லாம் பெண் பேச வந்தவனையெல்லாம் எடுத்துக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லாமல் அந்த பெண் தனக்கு பிடித்த தன்னுடைய தரத்துக்கு பொருத்தமான ஆணை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை அவருக்கு இருந்துச்சு. அப்போது என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், ஒரு பெண் தான் விரும்புகின்ற அளவிற்கு மகர் யார் கொடுக்குறாரோ அவரை தான் நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெண்ணுடைய அந்தஸ்து உயர்ந்துருச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு ஆட்சியாளர்களாக இருக்கும்பொழுது இதை பார்க்குறா. இப்படியே போய்கிட்டு இருந்தால் ஏழை எளியவராக இருக்கிற இளைஞர்களுக்கு கல்யாணமே முடிக்க முடியாது, பெண் கிடைக்காது. அப்போ இதுக்கு ஒரு வரம்பு வைக்க வேண்டும் என்று, இது அரசியல் விஷயங்களில் முக்கியமான விஷயங்கள். அப்போது ஒரு நாள் மக்களை எல்லாம் கூட்டி பள்ளியில் உட்கார்ந்து மிம்பரில் ஏறி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறா. இன்று முதல் பெண்கள் மகரை டிமாண்ட் பண்ணுறதா இருந்தால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மகர் தொகையை வரம்பாக, உச்ச வரம்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது 400 திர்ஹம் என்று ஆட்சியாளர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க. அங்கே இருந்த சகோதரிமார்களில் ஒரு பெண் எழுந்திருந்து சொல்கிறா, அல்லாஹ் கொடுத்த உரிமையை பறிக்கிறதுக்கு உமர் யாருன்னு கேட்டான். எப்படி கேள்வி பற்றியலா? அல்லாஹ் கொடுத்த உரிமையை பறிப்பதற்கு உமர் யாருன்னு கேட்டான். உமர் அசந்துட்டாங்க. அது எப்படிமா அல்லாஹ் உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கிறான்? உலவு ஆத்தைத்துமோஹுன்ன யஹ்தாஹுன்ன கின்தாரன். தலாக்குடைய விஷயத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு குவியலை, பணக்குவியலை அல்லது தங்க குவியலையே ஒருத்தருக்கு மகராக கொடுத்திருந்தாலும் கூட அந்த மகரை திரும்பி கேட்காதேன்னு வந்திருக்கு. அப்போ இதிலிருந்து இந்த வார்த்தையிலிருந்து, இந்த ஆயத்திலிருந்து என்ன பொருள் என்றால், ஒரு தங்க குவியலை கூட ஒரு பெண்ணுக்கு மகராக கொடுக்கலாம். அதில் லிமிட்டேஷன் இல்லை, உச்சவரம்பு இல்லை. நீங்கள் யார் உச்சவரம்பை கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டால், உடனே உமர் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு சொன்னால், அந்த பெண் உமரை விட நல்ல தெரிந்தவர் மார்க்கத்தண்டு சொல்கிறான். யாராவது சொல்லுவாங்களா? யாராவது சொல்ல முடியுமா? உமர் ரலியா சொல்கிறா, அந்த என்னை விட உமரை விட அந்த பெண் மார்க்கத்தை சரியாக புரிந்திருக்கிறான்டா. இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம். இந்த கல்வி மார்க்க கல்வி மட்டுமில்லை, மார்க்க கல்வி குர்ஆனில் தான். மார்க்க கல்வி, விஞ்ஞானம், எல்லா கல்வியும் குர்ஆனில் தான் வந்துச்சு. இந்த குர்ஆனை கொண்டு சுமந்து சொன்ன அந்த சஹாபாக்கள் எல்லாம் சிறந்த அறிவாளியாக இருந்தாங்க. ரொம்ப மிகுந்த மார்க்கத்தில் மட்டுமல்ல, மார்க்கம்தான் சொல்லுது வானத்தை பற்றி, பூமியை பற்றி,
உயிரினங்களை பற்றி எல்லாதும். ஆக அறிவு என்பது மார்க்கமும் மற்ற உலக 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 கல்வியும் சேர்ந்தது தான் கல்வி. அத்தகைய ஒரு சிறந்த ஒரு அமைப்பு தான் இந்த இஸ்லாமிய கல்வி முறை. நான் உண்மையிலேயே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஓராண்டு சிலபஸில் இப்போ தான் இப்னு சவுத் என்கிட்ட சொன்னாங்க, இந்த சிலபஸை ஃப்ரேம் பண்ணும்போது நானும் ஒரு மெம்பராக இருந்திருக்கிறேன். அப்ரூவல் கமிட்டி. ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு ஒன்றும் தெரியலை. இன்று பார்க்கும் பொழுது இதனுடைய விளைவை பார்க்கும்போது உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தலைமுறையில் மார்க்க கல்வியையும் உலக கல்வியும் ஒன்றாக இணைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த ஐடியல் முஸ்லிமா கோர்ஸு ரொம்ப அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் வயது வரம்பின்றி வயதில் மூத்தவர்கள் கூட இந்த கல்வியை கற்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. மார்க்கத்தில் கல்வி கற்பதற்கு எந்த வயதும் அளவுமே இல்லை. ஆகவே இந்த நல்ல வேளையில் ஆலிமா அல்லது ஐடியல் முஸ்லிமா என்ற பட்டத்தை பெறுகின்ற இந்த மாணவிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய கல்வி இதோடு நின்று விடாமல் மீண்டும் தொடர வேண்டும். நாங்கள் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்திலே இன்று கிட்டத்தட்ட பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸில் மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, லேடிஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ். அந்த பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸை ஆன்லைனில் கொண்டு வந்ததற்காக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முதல் நாம் முயற்சி செய்து இப்போது இதை லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஆன்லைன்லேயே பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் 3 ஆண்டுகளுக்குரிய ஒரு பாடத்திட்டம். அதில் உங்களுக்கு தெரியும், தஃப்சீரு, ஹதீஸு, ஃபிக்ஹு, உசூல் ஃபிக்ஹு, உசூல் ஹதீஸு போன்ற எல்லா பாடங்களும், அதே மாதிரி இஸ்லாமிய சிவிலைசேஷன், இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாத்தினுடைய வரலாறு, இஸ்லாமிக் ஃபைனான்ஸு போன்ற பாடங்களெல்லாம் உள்ளடங்கி இருக்கின்றன. இது 3 ஆண்டு பட்டப்படிப்பு பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ். இந்த பிஏ யூஜிசி அப்ரூவ்டு. ஆன்லைனில் படித்தாலும் கொடுக்கப்படுகின்ற டிகிரி பிஏ. அந்த பிஏ ரெகுலராக படித்தாலும் சரியே, ஆன்லைனில் படித்தாலும் சரி, டிகிரி ஒன்று தான், ஒரே டிகிரி தான். ஆகையினால் ஆன்லைனில் இப்போது இந்த ஆண்டு நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதில் சேரக்கூடிய மாணவிகள் ஆன்லைன்லேயே அட்மிஷன் வாங்கிக்கொள்ளலாம். இந்த கோர்ஸ் உலகளாவிய அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது. ஆகையினால் நம்முடைய மாணவிகள் இங்கே ஓராண்டு படித்திருக்கின்ற மாணவிகளுக்கு ஓரளவு இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு அறிவு இருக்கிறது. இதற்கு மேலே அவர்கள் பிஏ டிகிரி வாங்குவதற்கு இது ஒரு சரியான ஒரு வழிமுறையாக இருக்கும். அந்த இதை உங்களுக்கு நான் இங்கே அறிமுகப்படுத்துகிறேன். எல்லா மார்க்கத்தினுடைய மார்க்க பாடங்கள் எல்லாம் உள்ளடங்கியது. இதில் அட்மிஷனும் ஆன்லைனு. பாடங்கள் எல்லாம் வீடியோ கிளாஸஸ் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதற்கு அடுத்து ரீடிங் மெட்டீரியல் அவங்களுக்கு ஆன்லைன்லேயே அனுப்பப்படும். அதற்கு அடுத்து எக்ஸாமினேஷன் ஆன்லைனில். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எலிஜிபிலிட்டி +2 தான். +2 தான் எலிஜிபிலிட்டி. ஏன்னா +2க்கு மேலே ஓரளவு குரானாவது ஓத தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கண்டிஷன் வச்சுருப்போம். அதில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சேர்ந்ததுக்கு பிறவாவது அவங்க குரான் ஓத தெரிவதற்குரிய வழிமுறைகளை நம்ம கற்றுக் கொடுப்போம். அதனால் +2 தான் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி அட்மிஷனுக்கு. இந்த வீடியோ கிளாஸு, அப்புறம் எல்எம்எஸ் சொல்லக்கூடிய ரீடிங் மெட்டீரியல்ஸு, இது எல்லாம் ஆன்லைனில் வந்துடும்.
அதற்கு அடுத்து கான்டாக்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் ஒரு 5-6 பீரியடு, 6-4 ஹவர்ஸு. அந்த பாடங்கள் வந்து நேரடியாக ஆசிரியர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விக்கு பதில் அங்கேருந்து எடுத்துக்கொள்ளலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து பல ஸ்லாட்ஸ் இருக்கும். காலை நேரத்தில் வேணும்னா காலை நேரம், மதிய நேரம் வேணும்னா மதிய நேரம், சாயங்காலம், இரவு. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இதில் சேர்ந்து கொள்ளணுங்கிறனால அவங்களுக்கு எந்த நேரம் தகுதியாக பல ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்போம். அந்த இதில் எது அவங்களுக்கு பொருத்தமாக இருக்குதோ அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆகையினால் இந்த கோர்ஸில் சேருவதற்குரிய வாய்ப்பு இருந்திருந்து சொன்னால் அவங்களை வரவேற்போம். அவர்களுக்குரிய எல்லா வசதிகளும் நாம் செய்து கொடுப்போம். மீண்டும் இந்த விழாவிலே பட்டம் பெறுகின்ற முஸ்லீம் ஆலிம் ஐடியல் முஸ்லீம் மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடைய கல்வியை ஏற்றுக்கொள்வானாக. அந்த கல்வியினுடைய வெளிப்பாடாக நீங்கள் அதை பின்பற்றி நடக்க வேண்டும், அந்த கல்வியை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் இந்த பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லா ஹைர் உஸ்தாத். மாஷல்லா, அவங்களுடைய உரை மட்டுமல்ல, கடைசியாக உங்களுக்கு வந்து ஒரு அன்பளிப்பையும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரு வந்து ப்ராப்பராக வந்து ரெக்கக்னைஸ்டு நீங்கள் வந்து பட்டத்தை பெறலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்துருச்சு. அப்போ ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் இந்த பிஏ பட்டத்தை பெறலாம். சரி, பிஏக்கு பிறகு என்ன செய்யலாம்? வெறும் பட்டம் மட்டும் வாங்கிட்டு இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் எம்ஏ முடிச்சிங்கன்னா, ஒரு பிஎட் முடிச்சிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டீசெண்டான சேலரிக்கு உங்களுக்கு இம்மீடியட்டாக ஜாப் கிடைக்கும். அதே போல் வந்து நீங்கள் எம்ஏ முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சிங்கன்னா, யூஆர் எலிஜிபிள் டு பிகம் அ லெக்சரர் இன் அ காலேஜ். இன்னும் நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் எம்ஏ படிக்கும் பொழுது அது உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். அங்கே என்னுடைய உஸ்தாது, இன்றைக்கி அவங்களையும் கூப்பிடலான் இருந்தோம், வர முடியல, டாக்டர் ஆயிஷா ஜவாஹிர். அவங்க வந்து தன்னுடைய 50 வயசுக்கு மேலே பிஹெச்டியை முடிச்சுட்டு 10 வருஷம் வந்து அங்கே எங்களுக்கு வந்து விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக இருந்தாங்க. அவங்க ஷி வாஸ் டீச்சிங் அஸ் இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அவங்களுடைய ஸ்டூடெண்ட் நம்பர்லாம் இபாதா குரூப் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, இங்கே பல இபாதா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே இருக்கிறீங்க, அந்த என்ஜிஓ சார்ந்தவங்க. ஸோ 50 இயர்ஸுக்கு பிறகு அவங்க படிச்சுட்டு பிஹெச்டி வாங்கிட்டு 10 இயர்ஸ் 67 இயர்ஸ் வரைக்கும் வந்து அவங்க அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக அவங்க வந்தாங்க. அவங்கக்கிட்ட படித்து தான் அல்ஹம்துலில்லாஹ் நான் அந்த லாக்டவுனில் கடைசி செமஸ்டரில் எலெக்ஷனில் நிற்க வச்சுட்டாங்க என்ன, கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு. அந்த டைமில் உஸ்தாத்கிட்ட பேசுகிறேன், உஸ்தாத் எலெக்ஷன்னா நம்ம பிரச்சாரத்துக்கு போனோம், கோவிலுங்களுக்குள்ளே கூப்பிட்றாங்க, சர்ச்சுக்குள்ளே கூப்பிட்றாங்க. ஆமாம், கூப்பிட தான் செய்வாங்க. இப்போ என்ன செய்கிறது உஸ்தாத்? நீங்கள் போய் நில்லுங்க கூட, அவங்க பண்ணுற வேலையே பண்ணட்டும், நீங்கள் போய் உள்ளே நில்லுங்க. அவங்க வந்து நம்ம பள்ளிவாசலுக்குள்ளே வந்தால் நம்ம சந்தோஷப்படுறோம் இல்லையா? அது மாதிரி தானே இதுவும். நீங்கள் ஹிக்மத்தாக போய் இப்போ தேர்தலுன்னு நின்றுட்டீங்க, இதெல்லாம் யுக்திகளை நீங்கள் கையாளணும் அப்படின்னு நசியத் பண்ணாங்க. இப்போ உஸ்தாத் சொன்னாங்களே, குழப்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு மனதுக்கு வந்து ஆறுதல் கொடுக்கக்கூடியது இந்த இஸ்லாமிய வழிகாட்டுதல் தான். ஸோ எலெக்ஷனில் நின்று, கவுன்சிலராக எலெக்ஷனில் நின்று பிரச்சாரம்லாம் பண்ணி அதான் ஃபைனல் செமஸ்டர். ஆனால் சகோதரிகளே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. உங்கள்கிட்ட சொல்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், நான் எம்ஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸில் டிபார்ட்மெண்ட் டாப்பர், 95% டாப்பராக வந்து எனக்கு யார் பட்டம் கொடுத்தாங்கன்னா, அந்த இதுனா அல்ஹம்துலில்லாஹ் அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு தேசிய ஜனாதிபதி வந்திருந்தாங்க. திரௌபதி முர்முவிடம் இருந்து டிபார்ட்மெண்ட் டாப்பர்ஸ் மட்டும் அவங்க கையால் வாங்கினாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ், வென் யூ கேன் டூ இட், வென் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. அப்போ அது ஒன்று. இங்கே அவங்க பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸுக்கு பிறகு இதெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எம்ஏ பண்ணலாம், பிஎட் பண்ணலாம். இப்போ வந்து கவர்மெண்ட் இன்னொன்று வந்து இன்னும் முக்கியமானது, நிறைய இப்போ டிவி சேனல்ஸில் அரபிக் டாக்குமெண்ட்ரிஸுக்கு டிரான்ஸ்லேட்டர்ஸ் தேவைப்படுது. வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு அல்லது அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணி டைப் பண்ணி போடுறதுக்கெலாம் இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா சிஸ்டர்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கம்யூனிட்டின்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் we are only consumers, we are not contributors. எந்த கம்யூனிட்டிக்கு மரியாதை இருக்குன்னா, நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணால் தான் உங்களுக்கு மரியாதை உண்டு. சிஸ்டர் சொன்னாங்க பாருங்கள், அவர் இஸ் a contributor there. இப்போ நம்ம கவுன்சில் இன்னைக்கு காலையில் கூட 2 பொங்கலுடைய பானையில் கையை வச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். நீங்கள் அவங்களோட கோஎக்ஸிஸ்ட் பண்ணணும் அண்ட் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். நம்மளுடைய மாநிலத்தை வந்து முதலமைச்சர் சொல்கிறார், ஒரு $1 trillion எக்கானமியை நோக்கி நாங்கள் போக போகிறோம். 2030 we want to be a $1 trillion எக்கானமி.
இப்போ $1 trillion எக்கானமினா எவ்ரி ஒன் ஷுட் பி a கான்ட்ரிபியூட்டர். நீங்கள் வந்து பங்களிப்பாளர்களாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மரியாதை. அப்போ இந்த படிப்பை வைத்துக்கொண்டு யூ பிகம் கான்ட்ரிபியூட்டர்ஸ். சும்மா கன்சியூமராக எத்தனை நாள் தான் உட்கார போகிறோம்? அல்லாஹ் தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறான். ஸோ லெட் அஸ் ஆல் டுகெதர். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு அன்பளிப்பை பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த படிப்பினுடைய ஒரு பெரிய விண்டோ உங்களுக்கு சேனல் ஓப்பன் ஆகிருக்கு. ஆன்லைன்லேயே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பிஎஸ் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டியில் அந்த ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்துருக்குறாங்க. சித்தில் அரிஃபாமா சொன்னாங்க அப்படியே 6 மாணவிகள் சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய மாணவிகள் சேரணும். அதே போல் அனைத்து மாணவிகளும் சேரணுன்றாங்க ஷமீமா சிஸ்டர். அதே போல் ஐடியல் முஸ்லிமா பேட்சை அடுத்த பேட்ச் ரம்ஜானுக்கு பிறகு ஆரம்பிக்க இருக்கிறோம். ஸோ அதுக்கும் வந்து உங்கள் சார்பாக எப்படி மருமகள்லேருந்து மாமியார் வந்தாங்க, மாமியாருக்கு அவங்க மாமியார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அது மாதிரி நீங்கள் எல்லாரும் அட்லீஸ்ட் பேர் மினிமம் ஒருத்தங்க 3 மாணவிகளை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை நான் வைக்கிறேன் உங்ககிட்ட. இன்ஷால்லா அதுக்காக வேண்டிய பப்ளிசிட்டி இப்போ நம்ம ஆரம்பிச்சிருவோம். ரமலானை முடித்த உடனே நம்ம அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கிறோம். ஸோ பேர் மினிமம் அட்லீஸ்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸை உங்கள் மூலமாக சேர்க்கணுன்ற ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். இன்ஷால்லா ப்ளீஸ் கண்டினியூ.